மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு எனது பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக தேனி மாவட்ட தலைவர் சிவகுமார். 1/9/25 அன்று டிஇடி தேர்வு தொடர்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பான பதிவு இது. அந்த தீர்ப்பில் விடுபட்ட விஷயங்களை பற்றிய பதிவு. அந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. டிஇடி தேர்வு பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வழக்கில் 2 ஆண்டுகளாக டிஇடி தேர்வு என்றால் என்ன, அந்த தேர்வில் என்னென்ன பாடத்திட்டம் வைக்கப்பட்டுள்ளது என்று இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை. இவ்வளவு பாடத்திட்டம்லாம் வச்சுருக்கிறோம். இந்தந்த பாடத்திட்டங்கள்லாம் ஆசிரியர்கள் படித்து அதில் மேன்மைத்துவம் பெற்று தேர்ச்சி பெறாத காரணத்தினால் இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக என்சிஆர்டி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் டிஇடி தேர்வு அவசியம் என்பதை குறிப்பிட்டுள்ள மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த தேர்வை எழுதாத காரணத்தினால், எழுதி தேர்ச்சி பெறாத காரணத்தினால் மாணவர்கள் இந்தந்த வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், மாணவர்களின் கற்றல் பாதிக்கப்பட்டுள்ளது, அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படவில்லை. அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு கணித ஆசிரியர் தமிழ், ஆங்கிலம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஆகிய பாடங்களில் படித்து தேர்ந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் மாணவர்கள் கற்றல் சூழ்நிலை இவ்வாறு உயர்ந்திருக்கும். இவர்கள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால் மாணவர்கள் இவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்று கூறியிருக்க வேண்டும். மேலும் பல லட்சம் ஆசிரியர்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதால் இந்த பல லட்சம் ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைந்து விட்டால், 2 ஆண்டுகளில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மாணவர்கள் இந்தந்த வகைகளில் முன்னேற்றம் அடைவார்கள், கற்றலில் இந்தந்த வகையில் முன்னேற்றம் அடைவார்கள் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெறாவிட்டால் மாணவர்களின் கற்றல் இந்தந்த வகையில் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். மொட்டைக்கட்டையாக, அதாவது டிஇடி தேர்வு தேர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆர்டிஐ கூறியுள்ளது, என்சிஆர்டி வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கண்மூடித்தனமாக தீர்ப்பு வழங்கினால் பல பாதிப்புகள் ஆசிரியர்களுக்கு வரும் என்பதை உணர்ந்து தீர்ப்பு வழங்கியிருக்க வேண்டும். பல லட்சம் ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு மனுஷன், தனிப்பட்ட மனிதர் பாதிக்கப்படவில்லை. பல லட்சம் ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த பாதிப்புக்குள்ளான ஆசிரியர்களின் பிள்ளைகள், அவருடைய குடும்ப சூழ்நிலை, 2 ஆண்டுகளில் அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன, அரசு எந்த வகையில் உதவ வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. மேலும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது ஒரு விஷயத்தை, எல்லாம் தகுதியுள்ள ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக பணிபுரிந்துள்ளார்கள், எந்த ஒரு புகாருக்கும் இடமின்றி அருமையாக வேலை பார்த்துருக்குறாங்க, நல்லா ஏகப்பட்ட மாணவர்களை பெரிய நிலைமைக்கெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்வை எழுதணும், ஏன் எழுதணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கணும். ஏன் இந்த தேர்வை எழுதணும், இந்த தேர்வில் இப்போ கணித ஆசிரியர் மற்ற பாடங்கள்லாம் நான் படித்து பாடத்தை எழுதிட்டா என்ன நடக்கும்ங்கிறத அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்படி குறிப்பிடப்படவில்லை. இவ்வாறு ஆசிரியர்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன
கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பென்ஷன் வந்து எவ்வளோ வருமோ அந்த வேலை பார்த்த காலத்தை பொறுத்து அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். பென்ஷனே இல்லைங்கிற விஷயம் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு தெரியல. பென்ஷன் இல்லாமல் பணிபுரியக்கூடிய இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களில் 90% அதிகமான ஆசிரியர்கள் சிபிஎஸ் ஸ்கீமில் இருக்காங்க, ஜிபிஎஃப்பில் இல்லை, பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தில் இல்லைங்கிற விஷயம் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பார்க்க மறந்துவிட்டது. 2 ஆண்டுகள் கழித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பும்போது மறுநாளில் இருந்து அவங்களுக்கு சம்பளமே 1 பைசா கூட கிடையாது என்ற தகவலை தெரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்போ 1 பைசா கூட இல்லாமல் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஆசிரியர் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க கடன் கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வீடு கட்டுறது கடன் வாங்கியிருப்பாங்க, வாகனம் வாங்குறது கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனெல்லாம் எப்படி அடைப்பாங்க செய்வாங்க? அந்த எந்த விஷயமும் தேர்ச்சி பெறாத அந்த ஆசிரியர்கள், 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க? அந்த குடும்பம் என்ன செய்யும்? அவருடைய குழந்தைகள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி கட்டணத்தை எவ்வாறு செலுத்துவார்கள் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சற்றும் யோசிக்காமல் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பில் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எந்த விதத்தில் இது பயனுள்ளது, இதை எழுதாமல் விட்டதால் என்னென்ன வகைகளெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தால், மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் என்ன சம்பந்தம் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வில் பிற பாடங்களெல்லாம் படித்து அவர் தேர்ச்சி பெற்று விட்டால் தலைமை ஆசிரியர் பணியிடத்தில் அவர்கள் நிர்வாக பொறுப்பை சீராக செய்து விடுவார் என்று அர்த்தமா? அப்படிங்க ஒரு கொஸ்டின் மார்க். எப்படி சீராகும்? அதை எப்படியெல்லாம் சீராகும்னு சொல்லணும். அவங்க நிர்வாகத்திறனுக்காக தமிழகத்தில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் 2 அல்லது 3 பேப்பர் இருக்குது. அந்த 3 பேப்பரை வந்து அவங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணும்போது அது 2 தேர்வுகள் அப்படிங்கும்போது அந்த தேர்வுகளை எழுதி அவங்க தேர்ச்சி பெறும்போது அவர்கள் நிர்வாகத்திறனை அடைகிறார்கள். அதுதான் வந்து முறையான ஒரு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான முறையான தேர்வு. அப்போ தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கும் இந்த டிஇடி தகுதி தேர்வுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் ஒரு டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களில் பல ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் 9, 10 வகுப்புகளில் காலியாக உள்ள பணியிடம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. 9, 10 அப்படிங்கும்போது அவங்க இந்த டிஇடி தேர்வை எழுத வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறது தமிழக அரசும் அதை வந்து தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் இதில் வரலை. 9, 10க்கு இந்த டிஇடி தேர்வு சம்மந்தம் இல்லை. ஏன்னா 6 to 8 தான் கணக்கு. 14 வயசு அந்த 6 to 8 வரைக்கும் தான் கணக்கு. 9, 10க்கு அப்போ அந்த காலி பணியிடத்தில் அவர்கள் பணியேற்றிருந்தார்கள் என்றால் அவர்கள் டிஇடி எழுத வேண்டிய அவசியம் இருக்கா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க தமிழகத்தில். அந்த நேரத்தில் 2005, 2004 போஸ்டிங் ஆனவங்க அவங்களுடைய போஸ்டிங் ஆர்டரில் 9, 10 ஆகிய வகுப்புகளில் உள்ள காலி பணியிடம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். ஆர்டரில் இருக்குது. அப்போ அதை தெளிவுபடுத்தணும். அப்போ மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் பாஸ் பண்ணி வந்திருந்தா, இவங்கெல்லாம் பாஸ் பண்ணாதனால தான் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ அந்த என்சிஆர்டி வழிகாட்டுதல் கூறிய நாளன்று யாருமே வந்து அதில் வந்து இல்லை தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்கல்ல, டிஇடி இதில் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ வழிகாட்டுதல் பண்ணோன்னே எல்லா வாத்தியர்களையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ண பள்ளிகளில் சேர்த்துருக்கலாம். ஏன்னா பாதிக்கப்படுறாங்களா இந்த டிஇடி தேர்வை இந்த மாதிரி வைக்கிற டிஇடி தேர்வில். அது தமிழ், இங்கிலீஷு எல்லாத்துலேயும் வைக்கிறாங்கல்ல, எல்லா பாடத்துலேயும். அந்த பாடத்துலலாம் வைக்கிற டிஇடி தேர்வில் தேர்ச்சி அடையாதனால இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அன்றைக்கே வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். ஏன் இன்றைக்கே கூட எல்லாம் தகுதி இல்லாமல் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ இன்னும் 2 ஆண்டுகள் எதற்கு? இப்போயே வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே. தமிழகத்தில் 10 லட்சம் ஆசிரியர்கள் தேவை. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 6 to 8 போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து 10 லட்சம் ஆசிரியர்கள் இருக்குன்னா
அப்போ 10 லட்சம் ஆசிரியர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மொத்தமே இந்த கடந்த 2012 இன்னைக்கு தேதி வரைக்கும் 50,000 ஆசிரியர்கள், சுமார் 50,000க்கு மேலே இருக்காது, 50,000க்கு உட்பட்டு ஆசிரியர்கள் மட்டுமே தேர்ச்சி அடைந்து உள்ளனர். ஏன்னா அது தேர்வு அப்படி, தேர்வு முறை அப்படி, அதில் சொல்லப்பட்ட பாடத்திட்டம் அப்படி. அப்போ அத்தனை பேருக்கு 10 லட்சம் ஆசிரியர்களுக்கு எங்கே போவாங்க? இத்தனை ஆண்டுகளாக நல்லா யோசிச்சு பாருங்கள். 2012 டெட் ஆரம்பிக்குது, இன்றைக்கி 2025, 13 ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் மொத்த தேர்ச்சியே எவ்வளவு? 50,000 பேர். நமக்கு தேவை எவ்வளவு? தேவைப்பட்டியல் எவ்வளவு? 10 லட்சம் ஆசிரியர்கள். இதுக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும் ரெமடி 2 வருஷத்தில். அப்படின்னா எப்படி வரும்? எப்படி வாய்ப்பு இருக்குது? 13 வருஷம் ஆச்சு, மொத்தமே 50,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தேவைப்படுறது எவ்வளவு? 10 லட்சம் ஆசிரியர்கள். அப்போ எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டால் இப்போ மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது யார்? இதெல்லாம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் அந்த தீர்ப்பு நகலில். அந்த தீர்ப்பில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். என்னை போன்ற ஆசிரியர்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, யார் நிம்மதி இழந்து கிடக்கும். இப்படி எல்லாரோட நிம்மதியும் கெடுத்து இந்த 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றுட்டா இந்த இமாலய சாதனை ஆயிரும், கல்வித்துறை வேறு அப்படியே தலைகீழாக போயிடும், அப்படி மாணவர்கள் கற்றலில் பயங்கரமாக ஆயிடுவாங்க அப்படின்னா துளியளவு கூட மாணவர்களுக்கு பயன் கிடையாது. இந்த கல்வி முறையினால், இந்த டிஇடி தேர்வு எழுதுறதுனால மாணவர்களுக்கு துளியளவு கூட 1% கூட பயனில்லை. மாணவர்களுக்கு பயனில்லை, ஆசிரியர்களுக்கு பயனில்லை. யாருக்கு இந்த பயன்? யாருக்காக இந்த தேர்வு? மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டு இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு பயனில்லை. இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெறதுனால மாணவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் கடைசி வரைக்கும் நாங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆக தண்டியும் இப்போ உதாரணத்துக்கு நான் கணித பாடம் மட்டுமே எடுக்கப் போகிறேன், பிற பாடங்களை நடத்தப் போவதில்லை, நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பாடத்திற்கும் பாடாசிரியர்கள் உள்ளனர் தமிழகத்தில். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் கடைசி வரைக்கும் மேத்ஸே நடத்த போகிறேன். நான் தமிழில் பயங்கரமாகி தமிழ் பாடத்தை படித்து, ஆங்கில பாடத்தை படித்து, ஃபிசிக்ஸ் படித்து, கெமிஸ்ட்ரி படித்து, பாட்டனி படித்து, ஜுவாலஜி படித்து என்ன செய்ய போகிறேன்? மாணவர்களுக்கு எந்த வகையில் பயன்? இதை விளக்கி இருக்க வேண்டும் அந்த தீர்ப்பு நகலில். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து சரியாக இனிவரும் காலங்களில் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.